இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஜூஸியான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாஃப்டான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு மைதாவை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, நம்ம இதை சாஃப்டாகவே தான் பிசைஞ்சு எடுக்கணும். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடாவை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி வச்சு 1 மணி நேரம் இதை ஊற வச்சிடணும். அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கலைன்னா ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நான் இங்கே கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். பேக்கரி ஸ்டைலில் அதே கலரில் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கலர் பவுடர் சேர்க்குறேன், இல்லைனா இது சேர்க்கக்கூட தேவையில்லை. இப்போ இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கிட்டோம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம தொட்டு பார்க்கும்போது கம்பி உடஞ்சிடணும், அதுதான் கரெக்டான பதம். சர்க்கரை பாகில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கம்பி பதம் வரவே கூடாது. ஒரு கம்பி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் சூடாகவே இருக்கணும், அதனால தான். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அந்த மாவை எடுத்து பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அழுத்தம் கொடுக்காம மிருதுவாக உருட்டிக்கோங்க. அதில் சென்டரில் ஒரு விரலை வச்சு அழுத்தி விட்டுருங்க. இதே போல் நம்ம எல்லா பாதுஷாக்களையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்டவ்வை இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இது வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வேகும். இல்லைன்னா உள்ளே உள்ள மாவு வேகாமல் ஜீராவில் போட்டதும் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் மேலே ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு பாதுஷா எல்லாம் வெந்து தயாராகிடுச்சுங்க. இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம டைரெக்டாக சக்கரை பாகில் சேர்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே விட்டுடலாம். அதில் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் வெளியாகிடும். இப்போ நம்ம எடுத்த பாதுஷாக்கள் நல்லா ஆறி இருக்குது, அதை சக்கரை பாகில் நம்ம சேர்த்துடலாம். இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எல்லா பாதுஷாக்களையும் நம்ம இது போல் திருப்பி விட்டு மறுபடியும் 3 நிமிஷம் அப்படியே ஜீராலே ஊறட்டும்னு விட்டுடலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகுது இந்த ஜீராவில் பாதுஷா இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஜூஸியான பாதுஷா சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதுஷா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.